जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगतमाते राधे कृष्ण माई की जय। ஏகநாத் மகாராஜ் की ஜெய். இப்போ நம்ம காசி கங்கைக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய மிகவும் ஒரு புனிதமான இடங்களை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பஞ்ச கங்கா காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்ததான இடத்துக்கு போகிறோம். அதாவது இந்த காசி கங்கைக்கரையில் இருக்கக்கூடிய நிறைய காட் படித்துறைகளில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பஞ்ச கங்கா காட் தான். ஏன் இந்த பஞ்சகங்கா காட் ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியத்துவம்னா, பற்பல விதமான மகான்கள் தபஸ் பண்ண இடம், பற்பல வித மகான்களுடைய அனுகிரகம் அந்த இடத்துல அவ்வளோ கொட்டி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஷிரடி சாய்நாதர் இருக்கார் இல்லையா, தன்கிட்ட வரக்கூடிய சில பக்தர்களை ஏகநாத பாகவதம் படி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அப்பேற்பட்ட ஏகநாத பாகவதம் எழுதப்பட்ட இடத்தை நோக்கி தான் நம்ம போயின்னு இருக்கோம். பாபா பக்தர்களை படிக்க சொன்ன ஏகநாத பாகவதம் பரிபூர்ணமாக எந்த இடத்துல எழுதி முடிக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். அதை யார் எழுதுனான்னா சந்த் ஏகநாத் மகாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா குருவான ஜனார்த்தன சுவாமியினுடைய ஆக்ஞைக்கு உட்பட்டு சம்ஸ்கிருதங்களில் இருக்கக்கூடிய இந்த ஏகநாத பாகவதத்தை மராட்டி மொழியில், எப்படி ஞானேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல், ஒரு சம்ஸ்கிருத விஷயங்கள் எல்லாம் நமக்கு புரியாதுன்றதுக்காக சந்த் ஞானேஸ்வர் மாவளி மூலமாக அவருடைய குருநாதரான நிவர்த்தினார் சொல்ல ஒரு அனுகிரகம் பெற்று எப்படி ஞானேஸ்வரின்ற நூல் நம்மளுடைய இந்த தேசத்துக்கு கிடைச்சிதோ, அதை போலவே மராட்டியில் ஏகநாத பாகவதம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது ஜனார்தன சுவாமி என்ற ஒரு சத்குருநாதர். அந்த சச்சிதானந்த சத்குருநாதருடைய அனுகிரகத்தினால தான் சந்த் ஏகநாத் மகாராஜ் இந்த பஞ்சகங்கா காட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு இந்த ஏகநாதம் பாகவதம்னு சொல்லக்கூடிய நூலை வந்து ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோடு எழுதி முடித்தார். அதை பற்றின ஒரு சின்ன ஒரு தகவலை வந்து அப்படின்னு சொல்கிறேன். சந்த் ஏகநாத் மகாராஜ் நம்ம ஷிரடியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பைட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து அவர் வாசம் புரிந்தார். அவருடைய குருநாதர் ஜனார்தன சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஜனார்தன சுவாமி தான் சொல்லிட்டார் என்னென்னா, பாகவதத்தை நீ வந்து மராட்டி மொழியில் எல்லா மக்களுக்கும் எளிமையாக ஞானேஸ்வரி எழுதினாப்புல நீ எழுது அப்படின்னு சொல்லிட்டார். ஞானேஸ்வரி எப்படி ஞானேஸ்வர் மாவளியால் கொடுக்கப்பட்டதோ ஏகநாதா நீ வந்து எழுது அப்படின்ட்டார். இவரும் குரு கிருப்பையால் ஒரு 11 ஸ்கந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 அத்தியாயத்தை பைட்டனில் எழுதிட்டார். பூர்ணமாக வந்து இந்த இடத்துல காசில் எழுதலை. 5 அத்தியாயத்தை ஆல்ரெடி பைட்டன்லேயே முடிச்சிட்டார். பைட்டனில் முடித்து எழுதிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே பெரிய தகராறு ஏற்பட்டுட்டு, என்னென்னா சம்ஸ்கிருதத்தை எப்படி அவன் வந்து மராட்டியில் எழுதலான்னு சொல்லி அந்த ஊர் மக்களே வந்து கொஞ்சம் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் அதே ஊர் மக்கள் காசியில் இருக்கக்கூடிய பெரியோர்களை சந்தித்து இது சரியா இல்லை தப்பான்கிறத முடிவு பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒரு அபிமானத்தோடு நீ திரும்ப வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியாக தான் நம்மளுடைய சந்த் ஏகநாத் மகாராஜ் இந்த காசி மாநகரத்துக்கு வந்து இந்த பஞ்ச கங்கா காட் இப்போ அடியன் காட்டுறோம் பாருங்கள், பஞ்ச கங்கா காட். ஸோ இந்த பஞ்சகங்கா காட் படித்துறையிலேயே இன்னொரு படித்துறை இருக்கிறது பிந்து மாதவ காட். இந்த பஞ்ச கங்கா காட் பக்கத்தில் தான் பிந்து மாதவ காட் அப்படின்னு சொல்லக்கூடிய காட் படித்துறை இருக்குது. இந்த படித்துறை வழியாக தான் மேலே போகணும். எவ்வளோ ஹைட்டு பார்த்திங்களா? ஆனால் நம்ம அவ்வளோ ஹைட்டு வேண்டாம், சைடில் ஒரு பாதை தெரியுது பாருங்கள். சைடில் தெரியக்கூடிய இந்த பாதை வழியாக போனோம்னா ஒரு அழகான சின்ன ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டில் தான் சந்த் ஏகநாத் மகாராஜ் வந்து எங்கு அமர்ந்து கொண்டு தன் குருநாதனுடைய அனுகிரகத்துக்கு ஏற்றுக்கொண்டு ஏகநாத பாகவதத்தை இங்கே அமர்ந்து கொண்டு எத்தனை அத்தியாயம் எழுதியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா 31 அத்தியாயத்தை இந்த இடத்துல வந்து முடிச்சிருக்கார். மொத்தமாகவே பைட்டன்லேயே 5 அத்தியாயங்களை முடித்தார். மீதி இருக்கக்கூடிய அத்தியாயங்களை இந்த புனிதமான காசி மாநகரத்தில் இப்போ அடியன் அவர் எங்கே அமர்ந்து எழுதினாரோ அந்த இடத்த தான் அடியன் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த புனிதமான இடமும் அடியனுக்கு வந்து
நிறைய பாகவதர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி காசிக்கெலாம் போனீங்கன்னா அங்கே ஏக்நாத் மகாராஜ் வந்து பாகவதம் அங்கே எழுதினாருப்பான்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு பல நாள் ஆசை. அந்த ஆசையை குருநாதர் எனக்கு நம்முடைய தீபக் சாய்ராம் அவர்கள் மூலமாக எனக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி தந்தார். இப்போ ஒரு வீடை காட்டுறோம் பாருங்க. இந்த வீடு தாங்க. இந்த வீட்டுக்குள்ளே தான் அவர் அமர்ந்து ஆசனம் போட்டு குரு கிருப்பையால் அவர் எழுதின ஏகநாத பாகவதம் எழுதின ஒரு அற்புதமான ஒரு சின்னதான ஒரு வீடு. இந்த வீட்டுக்குள்ளே ஒரு மகாத்மா இருக்கார். தத்தாத்திரேயருடைய சின்ன மூர்த்தி இருக்குது பாருங்கள். அவருக்கு முன்னாடி சின்ன ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், புகைப்படம். அந்த புகைப்படம் தான் சந்த் ஏகநாத் மகாராஜ். இந்த இடத்துல தான் தத்தாத்திரேயருடைய திருவுருவம் இருக்குது பாருங்கள். ஏன்னா ஜனார்தன சுவாமின்றவர் தத்தாத்திரேயருடைய உபாசகர். இந்த ஜனார்தன சுவாமியினுடைய சீடர் தான் ஏகநாத் மகாராஜ் அவர்கள். ஸோ இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு தான் ஏகநாத பாகவதத்தை பூர்த்தி செய்தார். அது மட்டும் இல்லை, இங்கேயும் வம்பு நடந்தது. இந்த வம்பெல்லாத்தையும் திரியலங்க சுவாமிகள்னு சொல்லக்கூடிய திரியலிங்க சுவாமிகள் 300 வருஷம், அதாவது 300 வயது கொண்ட பெரியதான மகாத்மா, அவதார புருஷர். அவர் தான் ஏகநாத் மகாராஜ் அவர்களுக்கு பெருசாக உதவி பண்ணி இந்த ஏகநாத் பாகவதம் நமக்கு கிடைக்கும்படியாக அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீலையை வந்து சொல்கிறேன். ஸோ இந்த லீலை நிறைய ஒரு பெரிய லீலை. ஆனாலும் நமக்கு எது ரொம்ப அவசியமோ அந்த அவசியமான இடத்துக்கு வந்தாச்சு. அதாவது ஏகநாத பாகவதம் எங்கு எழுதப்பட்டதோ அந்த புனிதமான இடத்திற்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ பாபா ஏகநாத பாகவதத்தை பல பக்தர்களை படிக்க சொன்னார். அப்பேற்பட்ட ஏகநாத பாகவதம் எழுதப்பட்ட காசியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடத்தை தான் இப்போ பார்த்தோம். இதுக்கப்புறமாக இவர் தான் ஏகநாத் சுவாமியுடைய உருவம், ஜனார்தன சுவாமி திருவுருவம். இப்போ எதுக்கு வராங்களே இவங்களாம் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த பக்தர்கள் தான். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா லக்ஷ்மி நாராயண் மந்திர்னு ஒன்று இருக்குது. அந்த இடமும் நம்ம பாபாவோட சம்மந்தப்பட்ட ஷியாமா அவர்கள் வந்து இந்த இடத்துல அந்த நாராயண பெருமானை தரிசித்ததாக ஒரு வரலாறு உண்டு. நம்மளுடைய சாயி சச்சரிதத்தில் வந்து அந்த லீலை சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடங்களுக்கும் நம்மளுடைய ஷியாமா அவர்கள் வந்திருக்கார் அப்படின்றத வந்து அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே தீபக் சாய்ராம் அவர்கள் மூலமாக தான் அடியனுக்கு சில தகவல்கள் கிடைச்சிது. அவர்கள் மூலமாகத்தான் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் தரிசிக்கும்படியான ஒரு கிருப்பையை சாய்நாதர் வந்து அடியனுக்கு தந்தருள் செய்தார். இதுதான் அந்த லக்ஷ்மி நாராயண் மந்திர். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா தான் பிந்து மாதவ டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் இருக்குது. பிந்து மாதவ டெம்பிள். ஸோ இந்த மாதிரி ஆலயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில குறிப்பிட்ட நேரங்கள் வந்து இந்த ஆலயங்கள் திறந்திருக்கு, சில நேரங்களில் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பிந்து மாதவருடைய ஆலயங்களுக்கு வந்து மொபைல் வந்து நாட் அலௌடு. ஆகையினால கோபுரத்தை மட்டும், அந்த ஒரு பில்டிங்கை மட்டும்தான் அப்படினால் காட்ட முடியும். ஸோ கோவிலுக்குள்ளே போய் சுவாமிகளெல்லாம் தரிசிக்க முடியாதுன்றதை வந்து சொல்லிக்கிறேன். இதுதான் பிந்து மாதவ டெம்பிள் போர்டு இருக்குது பாருங்கள், இது இருக்கு இல்லையா, பிந்து மாதவ டெம்பிள். ஸோ 5 மாதவ டெம்பிள் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம வந்து குரு கிருப்பையால் இந்த இடங்களுக்கு சந்த் ஏகநாத் மகாராஜுடைய ஒரு பரம பாக்கியத்தினால, ஏகநாத் மகாராஜுடைய இந்த இடத்த தான் பார்க்கணுன்றதான் என்னுடைய ஒரு பெரிய ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சார். அதுக்கப்புறம் ஷியாமா அவர்கள் வந்த ஒரு இடத்தையும் தரிசிக்க வச்சார். அப்புறம் என்ன, பிந்து மாதவ பெருமானுடைய அதி அற்புதமான ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு அற்புதமான இடத்தையும் சேவிக்கும்படியான ஒரு பரம கிருபையை குருநாதன் கொடுத்துருக்கார் அப்படின்றத வந்து அடியேன் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா, அதாவது பிந்து மாதவ காட் தத்தாத்திரேய சுவாமியினுடைய பரம பக்தரான ஜனார்தன சுவாமி குருநாதர் சொல்ல சந்த் ஏகநாத் மகாராஜ் அமர்ந்து எழுதிய ஏகநாத் பாகவதம் எழுதின இந்த இடத்துக்கெலாம் நீங்கள் வரணும், பிந்து மாதவர் கோயிலுக்கு வரணும், லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு வரணும்னா நீங்கள் படகு சவாரி மூலமாக வந்தீங்கன்னா ரொம்ப கிட்டக்க, அதுவே வண்டியிலலாம் வரணும்னா கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஆகையினால படகு சவாரி மூலமாக, அதாவது கங்கா ஆரத்தி எடுக்கக்கூடிய இடம் அஸ்வமேத காட், அங்கிருந்த ஒரு போட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா பஞ்சகங்கா காட்டில் இறக்கி விட்ருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா ஸோ ஒரு 1000லேருந்து 1500 வரைக்கும் கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ 2 பேருக்கு பணம் அதிகம். அதுவே ஒரு பெரிய குரூப்பாக வந்தீங்கன்னா பணம் கொஞ்சம் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலான்றதை வந்து அடியேன் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள்லாம் கட்டாயம் அவசியம் வந்தீங்க அப்படின்னா இதோ ஏகநாத் மகாராஜ் அவர்களுடைய அந்த இடத்துக்கு நம்ம கொஞ்சம் கிட்ட நெருங்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வரணுங்கிறத வந்து அடியேன் கேட்டுக்கிறேன்.
இதெல்லாம் இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கணுங்கிறது அடியனுடைய ஒரு ஆசை. ஏன்னா நிறைய பாகவதர்கள் இந்த இடத்த வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு எப்பட்றா போகிறதுங்கிற மாதிரி அடியன் நினச்சிட்டே இருந்தேன். அந்த பாக்கியத்தை குருநாதர் இந்த சமயத்தில் தான் அடியனுக்கு கொடுத்தார். ஆகையினால இந்த இடங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு பிரசாதமாக அடியன் தரேன். பிரசாதமாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் ஒரு வீடியோ இல்லை, ஒரு பிரசாதம். ஆகையினால இந்த பிரசாதத்தை எல்லாரும் ஸ்வீகரிச்சிக்கணும், அதாவது ஏற்றுக்கொள்ளணுங்கிறத வந்து அடியன் கேட்டுக்கிறேன். ஸோ காசி யாத்திரைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் அவசியம் தரிசிக்க வேண்டிய இந்த மாதிரி மகான்களுடைய திவ்யமான விசேஷமான இடங்கள் எல்லாம் இங்கே கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதிகமாகவே இருக்குது. திரிலங்க சுவாமிகளுடைய இடங்கள் இருக்குது, நிறைய மகாத்மாக்கள் சொல்லில் அடங்காது. ரவிதாஸ் மகாராஜோட இடங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மகான்கள், துளசிதாஸ் மகாராஜோட இடங்கள் இருக்குது. ஸோ நிறைய இடங்கள் இருக்குது. கட்டாயம் அவசியம் நீங்கள்லாம் வந்து இதெல்லாம் சேவிக்கணும். ஓம் சாய்ராம். ஜெய் சத்குருநாதா. ஜெய் ஜெய் ராதே கிருஷ்ணமாயி.